இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு நாள் அந்த இதுவெல்லாம் முடிச்சுட்டு காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து தான் நமக்கு வந்து வால்வோ பஸ் ஆக்சஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். ட்ராவல் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெட்ஸ் டூர்ன்ற கம்பெனி தான் வந்து நமக்கு வந்து இந்த 3 நாள் நம்ம சுற்றி பார்க்க போகிறதுக்கு தங்குறதுக்கு நமக்கான இண்டிவிஜுவல் காரு சைட் சீயிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. நீங்களும் மணாலி இல்லைனா எங்கே வந்து அதாவது இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் எங்கே போகிறனாலும் லெட்ஸ் டூரை வந்து நீங்கள் வந்து அணுகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க தான் வந்து நமக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 7:30 டிப்பாச்சரு ஃபஸ்ட்டு, அரையோடு அப்போ 8 மணிக்கு டிப்பாச்சரு. அதனால் இப்போ நம்ம வந்து கீழே போக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேருந்து கனரக வாகனம். கனரக வாகனம் அது லாரியா? அது ஏதாவது வேற ஏதாவது தமிழில் கரெக்டாக சொல்லணும். ஓகே, நம்மளோட வால்வோ பஸ் பேருந்து. ஸோ இந்த பஸ்ஸில் தான் இப்போ போக போகிறோம். எஸ், போயிட்டு நாளைக்கு காலையில் இறங்கும். 12 மணி நேரம் ட்ராவல். நல்லா பார்த்துங்க. இந்த ட்ரிப்பை நமக்கு கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது லெட்ஸ் டூர். ஏன்னா பேக்கை கீழே போட்டுலாம் மேலே எடுத்துக்கலாம். பேக் வந்து பேக் கீழே வச்சிடலாம். ஆமாம், பேக் கீழே வேறு இது மாதிரி கழுத்துக்கு எடுத்துக்கலாம். என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோ. ஸோ வந்து இதுதான் நம்மளோட பஸ்ஸு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூர் வந்து சூப்பராகவே நமக்கு பஸ்ஸு ரெடி பண்ணிட்டாங்க. அவனுக்கு 2 பேர் பின்னாடி, நான் முன்னாடி. ஸோ நல்லாயிருக்கு. நம்ம குளிராமல் இருக்கிறதுக்கு பிளாங்கெட்டும் வேறு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. வந்தோடனே பேக் வந்து கீழே வைக்க இடம்லன்னு மேலே உட்காந்தா நம்ம பேக் ரொம்ப அதோட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் கால் கட்டியில் வச்சிட்டேன். பார்த்துக்கலாம். ஓகே, நாங்கள் இறங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம் காலைல. என்னடா அவன் வரமாட்டான், சேர்த்துட்டான். மணாலி ரீச் ஆகிட்டோம். நம்ம பஸ் அதுதான் நார்வேன்னு போட்டுருக்குதுல, நார்த் வேன்ட்டு. அந்த பஸ்ஸில் தான் வந்தோம். வந்தோடனே 150 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அஞ்சலின்னு சொன்னாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புனதே லேட்டு. அங்கேருந்து 8:30 தான் கிளம்பணுமே. 12 மணி நேரம் 13 மணி நேரம் வரணும். ஆக்சுவலாக தலைவன் அச்சு இழுத்துன்னு வந்து 7:30 சேர்த்து 7 சேர்த்துறான். டிரைவர் வருவாரு. ஏன் டிரைவர் ஃபோன் பண்ணுறேன், அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. இடம் எப்படி இருக்கு? பயங்கரமாக. ஆல்ரெடி ஐ கேம் ஹியர். இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செமையாக இருக்குது. சரி, ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். 1 hour later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு ஹோட்டலுக்கு. செம்மையாக இருக்குது. இது பாருங்களேன், காரிடோரே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் நேம் வந்து மணாலி அவுட் டவுன் ஹோட்டலு. நமக்கு வந்து இந்த ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணி நம்மளை ஃபுல்லாக நம்ம இந்த இது 3 நாள் ட்ராவலில் பார்ட்னராக இருக்க போகிறது லெட்ஸ் டூர் தான். அவங்க கூட தான் இப்போ வந்து இது வந்து ரூம் உள்ள போகிறேன். பாருங்கள், ரூம் நம்பர் 306. வந்தவொடனே நமக்கு ஒரு இது ஹீட்ரோட இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட், வாஷ்ரூம், அப்புறம் ஜக்கூசி இருக்குதுங்க. ஆனால் இந்த குளிருக்கு ஜக்கூசியா? இது பாருங்களா, உட்டனில் பாருங்கள். இது பாருங்கள், 3 பேருக்கு இவ்வளோ பெரிய ரூமு. இங்கே வந்து நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசுறதுக்கான ஒரு ஸ்பாட்டு பிளேஸ் இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே உட்டன் தான். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது இந்த ரூம். ஆக்சுவலாக லெட்ஸ் டூர் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ரூம் தரமாக இருக்குது. நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒர்க்கிங் டேபிள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், பேங்க் லைட் இங்கே இருக்குதா? டே நைட்டு கேட்டெல்லாம் குளிருக்கு. ஆமாண்டா, இருக்கா? இந்த வருவார் 2 இருக்குது, போட்டு பத்தலாம். ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸில். டிவி இருக்குது. இது எப்படி? இங்கே வா. அது நான் தான் காட்டுவேன். அப்போ நான் இங்கே தான் கேமரா இருக்கும். நான் காட்டுவேன். அப்போ இங்கே தான் இருக்கும். வாய்ப்பு சரி பண்ணி தொலை. 2த்தையும் ஒன்று. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பர் வியூ. ஆக்சுவலாக வந்து நாங்கள் மெயினாக கேட்டது இந்த வியூ. ஆமாம், அவரும் இதே கொடுக்குறாரு. அதான் ஓப்பன். லாக் ஆயிடுச்சுடா. இதுதான் பேராசை பெரும் நஷ்டம். இது பாருங்க, கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. செம்மையாக இருப்பாங்க. மவுண்டன் வியூ. இது கீழே வந்து பால்கனி இருக்குது நமக்கு. அங்கே போயிட்டு நம்ம அப்புறம் வேடிக்கை பார்ப்போம். ஆமாம். ஸோ இதுதான் ரூம் டூர்.
ரூம் டூர் இங்கே எங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல இடம். இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க லக்ஸூரியஸாக போயிருக்கணும். ஆக்சுவலி சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து தங்கணும்னா இந்த மணாலி ட்ரிப்பு இல்லாமல் அவங்க ஓவரால் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களே அணுகுங்க. குளிருக்கு அது காமிச்ச ஜக்குசி உள்ளே போய் 10 நான் வரேன். நீங்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா லக்ஸூரியஸாக வந்து தங்கணும்னா லெட்ஸ் டூர் ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் ஒரு முதல்ல செத்து போய் கிடக்குது. பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இருக்கா? பறக்கிறோம். ஆனால் இன்னும் பனி தான் இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பனி இருக்குது. சோனாங்கல்லில் இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குன்னாங்க. நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் சும்மா இன்றைக்கி வந்து நம்ம டே 1 லோக்கலில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். டே 2 நாளைக்கு தான் வந்து நம்ம அந்த ஒரு இது இருக்குது. அது இப்போ ரிவீல் பண்ணுறோம். அது என்னன்றது அங்கே தான். ஏன்னா கிளைமேட் இஷ்யூஸ்னால தான் இந்த வாட்டி ஆக்சுவலி இந்த டைமே நிறைய இருந்திருக்கணும், எல்லாம் போச்சு. ஸோ பெட்டு சும்மா அருண் நான் தான் வரேன், நீ என்ன வர? டயக்ராம் ரூம் செம்மையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். ஓகே, ரூம்லேருந்து இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு செக் அவுட் இல்லை வெளியே போகிறோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சார்ஜெலாம் போட வேண்டிய வேலை இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அதிபதேவி கோயிலுக்கு அங்கே அத்தை ஐயா சுற்றி பாருங்க. வேற மாதிரி இருக்குதா? அது ஓபன் பண்ணி பார்த்து வேற மாதிரி தலை. ரூம் செம்மையாகுதா? ரூம் விட்டு கீழே போய்க்கிறீங்களா? ரூமை விட இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் வேற மாதிரி இருக்கு. சார்ஜ் போட்டு கண்டினியூ பண்ணுறோம். கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறோம். பாய். Much later. சொல்லு. சரி பாத்ரூம் ஃப்ரெஷ் ஒர்க் ஆகல. நல்லா ஃப்ரெஷ் ஒர்க் ஆகலன்னு தானே சொன்னேன். ஆமாம். இது சிட்டிங் போயிட்டேன். அப்போ வெஸ்டர்னில் நீங்கள் போனது இல்லையா? வெஸ்டர்னில் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த இது எடுத்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்துடுவேன். அது ஸ்ப்ரே வந்து எப்படி அடிப்பேன்? பின் பக்கமாக அடிப்பேன், முன் பக்கமாக அடிப்பேன். எனக்கு எப்படி வாட்டர் வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுற? உக்காந்துக்கோ. காட்டு. ஏய் இதெல்லாம் டெமோ காட்டுறது. காட்டு எப்படி நீ இப்போ நீ கழுவுனேன்னு தெரியும். ஏன்னா கழுவணுமே. முன்னாடி போடா. ஒயிட் வந்துட்டேன். உட்காந்துக்கிட்டியா? உட்காந்துட்டு ஹவு வாஷிங் தண்ணி ஃப்ரெஷ் இது கிடையாது. ஆமாம், அந்த ஸ்ப்ரே கிடையாது. இதுதான் இருக்குது, மக்கு தான் இருக்குது. மக்கு எடுத்துட்டு ஊற்றிட்டு இந்த சைடில் ரெஸ்டாரண்ட்ல இல்லை எனக்கு புரியல எப்படி ஃப்ரண்ட்ல போட்டேன். அது உட்காந்து நல்லா பண்ண முடியும். உட்காந்து போ. சொல்லுனுக்குது போ. நானா பாரு எப்படி இருக்கிற போ. A few inches later. கரெக்டாக கழுவுனியா? ப்ரொசீஜர் கரெக்டாக இருந்ததா? ப்ரொசீஜர் நானே ஃபேஸ் வாஷ் தான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஃபேஸ் வாஷில் போட்டு மூஞ்சி கழுவு போ. இப்படி எல்லாம் வச்சேன். ஓ கலூடி அடி வாங்க போயிடு. குழா ஓப்பன் பண்ணுறான். அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். வாய்ப்பு இல்லை. நான் இப்படி இருக்கிறவனே பண்ண நிற்கிற யாருன்னா ஏதாவது நஞ்சிக்கு போகிறாங்கடா. 3 பேர் பார்த்துருக்கேன். மூஞ்சி கழுவுடா. ஏய் அப்படிலாம் பண்ணும் தப்பு. அவன் பின்னாடி பகிடி ஃபுல்லாக வச்சிருக்கான். எத்து ஊற்றிடுவான். மூஞ்சில வை. மூஞ்சி கழுவு. இந்த இது கூட ஃபேஸ் வாஷ் ஹிமாலயாஸ்க்கு வந்து ஹிமாலயாஸ் ஃபேஸ் வாஷ். ஐயோ ருமாஷி சிவாக்கும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி ஆகும் இதுக்கப்புறம். ஏய் பாப்பா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. அவனை போய் கட்டிப்பிடி. நம்ம டவுல் தான். அங்க டவல்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. பஸ்ஸில் போத்தத்துக்கு கொடுத்தாங்க துண்டு. அது வந்து பாருங்க
இது வந்து நீங்கள் பஸ் வீடியோவில் காமிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்து திருட்டாங்க. நீ தான் எடுத்து பேக்கில் வைந்தேன். என் பேக்கில் வைண்ணா, உன் பேக்கில் ஏன் வச்ச? பா இங்கே பாருப்பா, திருநாடு ஐ விட்னஸ் அவன் தான். சரி, என் ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது சரி காட்டுறோம், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வரோம். 12 seconds later. ஸோ கைஸ், இப்போதான் மூஞ்சி கழுவுல முடியல, குளிர் தாங்குது சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக இப்போ நம்ம மணாலிக்கு எங்கடா போகிறோம், என்ன ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு. இங்கே ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு நைட்டு ஃப்ரீ, வந்து எங்களுக்கு நைட்டு இருந்து தான் ஸ்டார்ட்டு. ஏர்லி செக்கிங்கிறதுனால மார்னிங் வந்து நமக்கு வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு காம்போ. நாங்கள் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்னு. ஸோ இப்போ இதுதான் என்னோடய காஸ்டியூம்ஸு. நான் ஆக்சுவலாக நீங்கள் மணாலி வரீங்கன்னா இந்தமாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தெர்மல் வேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை போடணும். அதுக்கப்புறம் இந்த ஜர்க்கின்னு, க்ளவு, தலைக்கு, கழுத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ளவ் போட்டுட்டு இந்த க்ளவ் போட போகிறோம். சாக்ஸு, உள்ளன் சாக்ஸு. ஸோ ஃபுல்லாத்தையும் வேர் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. வின்டருக்கு வரீங்கன்னா தெர்மல் பேண்ட்டு இந்த மாதிரி இது போட்டுக்கோங்க. இதை போட்டு தான் நீங்கள் இதை போடணும். ஜீன்ஸ் போட்டுக்கோங்க, எது வேணால் போட்டுக்கோங்க. ஆமாம், பயப்படுறான் அச்சரிக்கை போடுறது. ஆமாம், பாய் வரல, நீ தான் இதை பண்ணுவேன். தெர்மல் போட்டாச்சு, தெர்மல் போட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ் போடணும். அம்மா குளிர் தாங்கலைங்க. இந்த 2 காஸ்டியூம் போட்டால் தான் ஏன்னா 2 தெர்மல் இது இந்த ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. க்ளவு, இது வந்து மொபைல் டச்சுன்னாங்க, சரி போட்டிருக்கேன். இந்த டெக்கெட்லாம் நான் வாங்கினது. அதுக்கப்புறமா பேண்ட்டு விக்கெட் கீப்பர் மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட நல்லா அந்த டான்ஸரு போமா சாப்பிட போகிறோம், பசி இருக்குதுடா, வாங்கடா. மணாலி அவுட் டவுன்லேருந்து இப்போ தான் வெளில வரோம். வெளில வந்துட்டு எதாவது சாப்பிட்லான்னு பார்க்குறோம். கீழே இந்த டவுனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போமா, இந்த சைடு போகலாம். நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது, ஆனால் எங்கள் ஹோட்டலு சும்மா தரோம். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி. ஆக்சுவலாக உண்மையிலே டூரிசம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டூர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்றோன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்கள். டே 1 மணாலி. இப்போ ட்ராவல் வந்து நமக்கு ஒரு மதியத்துக்கு 1 o'clock மேலே தான். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம். ஆக்சுவலாக நான் மேகி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் மேகி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. நீ மேகி. ஸோ நாங்கள் வந்து 3 ஆலு பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். சாரி மாற்றிட்டோம். நீ ஆலு பரோட்டா, நாங்கள் 2 வெஜ்ஜு மேகி. இவங்க 2 வெஜ்ஜு மேகி, 4 ஆலு பரோட்டா. ஆமாம், செம்மையாக இருக்குது. போட்டாச்சா? விட நான் நேற்று சாப்பிட்டேனே. 50 ரூபாய்க்கு கொடுத்ததில்ல, இவ்வளோ பெருசு. 50 ரூபாய்க்கு நேற்று 2 50 ரூபா கொடுத்தான், 2 40 ரூபா. எலுமிச்சை உருவாடா, அதுதான் பக்கத்தில் வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது மேகி. பாய்ஸ் வந்து மேகி ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு நம்ம ஆலு பரோட்டா தானே பிடிச்சிருக்கு. நாங்கள் வேணா ஒரு ஆலு பரோட்டா வாங்கி ஷேர் பண்ணுவோம். பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிறா அபி சொல்கிற. நீ பிரெட் ஆம்லெட் எதுவும் சொல்கிற நீ? ஆக்சுவலாக நாங்கள் மேகி வந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் இறங்குறேன். சாமையாக இருக்குது. குழுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. வந்து வெஜ்ஜு மேகி, ப்ளைன் மேகி 50 ரூபா, வெஜ்ஜு மேகி 60 ரூபா. வெஜ்ஜு மேகினா ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த கேப்சிகம், பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் போடுறாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் ரேடிஷ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரெட் ரேடிஷ் போட்டிருக்காங்க. நாங்கள் நேற்றே வந்து அந்த இதில் பார்த்துருப்பீங்க. சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த வெளில இருந்து காட்டுறேன் உங்களுக்கு.
சின்ன ரெஸ்டாரண்ட் சின்ன ஹோட்டல் தான். ஆனால் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது சாப்பாடு. ஒர்த்து 340 ரூபா தான் வந்துச்சு. ஒரு ஆளுக்கு 115 ரூபா 113 ரூபா என்னமோ வந்தது. பரவாயில்ல ஒர்த்து. ஆக்சுவலாக நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் தெரியுமா? ஒரு 2 சௌமீன், 2 மேகி, அப்புறம் ஒரு ஆலு பரோட்டா, அப்புறம் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம். தரமாக இருந்தது, ஒர்த்து. இப்போ நாங்கள் ரூம் போயிட்டு டிரைவருக்கு வர சொல்லியிருக்கோம். அவர் வந்தோடனே அவர் யாருன்னு காட்டுறேன். அவர் தான் நம்ம 3 நாள் அவர் கூட நமக்கு தான் சுத்த போகிறாரு. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் ஹவுட் டவுன் இன் மணாலி, இமாச்சல் பிரதேஷ். ஐயோ இது அப்போ எங்கே இருக்கும்னு நினச்சினுக்கிறேன். மணாலினே ஒரு இது நினச்சிட்டான். இதான் ரிசப்ஷனு. இப்போ அது நம்ம இப்போ இதுக்கு வந்திருக்கோம், பால்கனி. நம்ம மேலே ஃப்ளோர், அதுதான் 3rd ஃப்ளோரில் நம்ம இருக்கோம். இப்போ வந்துடும். பயப்படுறான், பயந்து உட்காடுறான். வழுக்குதா பேண்ட்டு. சரி வா, மேட்ருக்கு வா. பார்த்தீங்களா, ஹல்திராம்ஸில் சிப்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. சீஸ் பால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சிப்ஸு கூட பரவாயில்ல இருக்கலாம் மேபின்னு நினச்சாங்க. சீஸ் பால் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஒரு சில இது நாக்பூரோட மெயின். இவங்க அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸு வரும், அதுதான் இங்கே. அதனால் இங்கே சிப்ஸ். ஆனால் பயங்கர காற்றுங்க. காற்று அச்சிக்க முடியாது காற்று. ஆனால் 20 ரூபா தான், பரவாயில்ல வாங்கி கொடுக்கலாம். ஓகே, டேஸ்ட் பார்ப்போமா? வர்றா இவ்வளோ காற்று. பரவாயில்ல, இவ்வளோ இருக்குது காற்று வர பாதி நிறைய தாண்டா இருக்குது. மற்ற சிப்ஸ்லாம் என்ன 30 ரூபா அது பேக்கெட்டு. ட்ரெயினில் ஒன்று சாப்பிடுங்களா, அது ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னடா பிக்சர் எடுக்கிற மாதிரி பிரசாதம். நல்லா இருக்குடா, திக்காக இருக்குது. இவ்வளோ தடிமாலாம் நம்ம இதில் இருக்காதுப்பா, லேஸில். இங்கே பாருங்க தடிமானா இருக்குது, எவ்வளோ தடிமா இருக்கு. நல்லா இருக்கு மேன், சூப்பராக. அங்கே பாருங்களேன், லேயராகவே பாருங்க. சிப்ஸ் நல்லா இருக்குது. சீஸ் பால் எப்படி பார்க்குது. ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நல்லா இருக்குது. வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி என்ன வைக்கிறீங்க? இங்கே மால் ரோடு போவோம், நிறைய ஒரு சீஸ் பால். ஒர்த்து. ஆஹா, சீட்டோஸ் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட் தான். இது வாங்கலாம் ஹல்திராம்ஸ். நான் வீடியோ போகும்போது எத்தனை போகிறேன். நம்ம இங்கே டெல்லி போய் வாங்கிக்கலாம். டெல்லியில் இல்லைண்ணா, ஹல்திராம்ஸ் இது டெல்லியில் அங்கே இருக்கு, கடையில் தான் இருக்கும்டா. ஆனால் சீஸ் பால் ஒர்த்து. இல்லை நம்ம இங்கேயே வாங்கிப்போம். நம்ம ரூமுக்கு ஹீட்ரு வேலை செய்யணும்னு போயிருக்காங்க, நம்ம மேலே போகுமா? போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எங்கே விட்டோம்? சிப்ஸு சாப்பிட்டு முடிச்சு. சிப்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன பவர் நாப் எடுத்துட்டு இப்பொழுது தான் மணாலி சீரிஸ் ஆரம்பிக்க போகிறது. இதை நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அனிமி பிடிக்கும், அனிமி டாய்ஸ், ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஜ் காமன் பஸார் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்மளோட ஷாப்பு மற்ற எல்லாத்தையோட கம்மியாக இருக்கும். ஸோ பாய்.